ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பிளட் பார்த்து தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நிஃப்டி 50 பார்க்கும்போது 247 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் 964 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. இல்லை நிஃப்டி 50 23,951 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 79,218 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 51,575 பாயிண்ட்ஸ், 563 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 572 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 44,954 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெட்டோட முடிவுனால மார்க்கெட்டில் அது இம்பாக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 4,224 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். 3,943 கோடிக்கு டிஏஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க, டிஏஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு ரேலி ஆகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டேஸில் வந்து அவங்களோட ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து லோன் பண்ணுறதை வந்து தடை பண்ணாங்க ஆர்பிஐ. அதுக்கப்புறம் அந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸோட ஐபிஓ தள்ளி போச்சு. ஸோ ஓவராலாட்டு வந்து பார்க்கும்போது அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆச்சு. கொஞ்ச நாள் இதை அடிச்சாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வந்துடுச்சு. 184 தாண்டி போச்சு. கடைசியில் 183.68 பைசே அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2.5% இன்னைக்கு ஏற்றிருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ். விரைவில் இவங்களோட ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணும் போல இருக்குது. 200 தாண்டி விரைவில் மணப்புரம் ஃபினான்ஸ் போகும் மாதிரி தான் இருக்குது. அதனால ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணவங்க வச்சுக்கோங்க. எகைன் ஒருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி 150 கிளம்ப போகும்போது நடந்துச்சுன்னா நம்ம எகைன் அதில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ணவங்கலாம் ஒரு நல்ல ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் மணப்புரம் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபார்மா செக்டர்லாம் தவிட புறக்கிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுனா ரெட்டிஸ் தான். இன்றைக்கி 1,325 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 50 ரூபா மேலே போயிருக்கு. 4% அப்பு டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ். அதே சிப்லா 2.5% அப்பு 1,506 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. டாரன் ஃபார்மாவும் கிட்டத்தட்ட 2.5% அப்பு. லூப்பின் வந்து 2,162 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 3% அப்பு. மேன்கைன் ஃபார்மாவும் 3% அப்பு. நாட்கோ ஃபார்மாவும் கிட்டத்தட்ட 2.5% அப் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நொமுரா பை ரேட்டிங் கொடுத்ததுனால இந்த ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஆக்சுவலி ருப்பி கீழே விளவில் இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே பெனிஃபிட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிபிசிஎல் 2.5% அப்பு. அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருந்துச்சு. அடி விழுந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் எல்டிஎம் என்ட்ரி 5% காலி, ஏபிபி இந்தியா லிமிடெட் 4% அவுட்டு, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்னைக்கு 3.5% காலி, 313 ரூபாவில் இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜி ஆக்சுவலி இதில் ஒரு பிரைபரி கேஸ் ஆந்திராவில் இவங்க போட்ட டெண்டரில் சில ஃப்ராட்னஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்ததுனால இன்னைக்கு ஒரு 2.5% அதானி கிரீன் எனர்ஜி அவுட்டு. அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட்டும் இன்னைக்கு 2.5% நெகட்டிவ்ல இருந்தாங்க. அதானி பவர் பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து இவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் வந்து அந்த டெண்டர் இவங்க போட்டாங்க, அந்த 25 இயர்ஸ் பவர் சப்ளை டீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இதெல்லாமே பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிச்சதுக்கு ரீசன் அதில் டாப் எக்ஸிக்யூட்டிவ் 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. இது ஒரு ரீசன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுறதுக்கு. மிட் கேப்பில் பார்க்கும்போது கமின்ஸ் இந்தியா கிட்டத்தட்ட 4.5% காலி, டெல் ஹிவரி லிமிடெட் 3.5% காலி, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 2.5% அவுட்டு, டிக்சன் டெக்னாலஜிஸ் 2.5% அவுட்டு, யூபிஎல் 2.5% காலி, 518 ரூபாய்க்கு வந்தாச்சு மறுபடியும். ஸோ இதை நான் தாண்டி போயிடும், நம்ம வாங்கின அளவில் தாண்டி போயிடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்குது இந்த யூபிஎல் லிமிடெடில். நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மா மட்டும் தான் இன்றைக்கி பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 1% மேலே ஃபார்மா பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதே பயங்கரமாக அடி விழுந்ததுன்னா சிமெண்ட் செக்டர் தான் அதிக அளவில் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ எக்ஸப்ட் ஃபார்மா அதர் செக்டர் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது 3 பேங்க் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த 3 பேங்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில். பட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 948 போனாங்க, அதுக்கப்புறம் 964 க்ளோஸ் ஆச்சு. அடுத்தது வந்து பார்க்கும்போது மிச்சம் எல்லா பேங்குமே நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்ல இன்னைக்கு 2% மேலே காலி. ஆக்சுவலி பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போதைக்கு பெட்டர்ன்ட்டு எனக்கு ஃபீல் ஆகலை. நான் வந்து ஸ்லோவாக தான் 1-2 பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பெரிய அளவில் எல்லா பேங்க்லையுமே அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இப்போ இருக்க ட்ரெண்டில் மேபி நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ், பேங்க் ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையாக உள்ளே போகலாங்கிறது என்னோட கருத்து. சம்பவம் என்னன்னா ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்து போயிட்டே இருக்கு கீழே மாற 85.11 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. 85 ரூபா 11 காசு அந்த ரேஞ்சில் இருக்குது டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி. நான் இப்போ செக் பண்ணும்போது அந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வருஷம் மேபி நெக்ஸ்ட் சீக்கிரம் இந்த 100 டச் பண்ணது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் 100ம் டச் பண்ணிடும். 1-2-3 இயர்ஸில் வந்து மேபி 3 இயர்ஸில் 100 டச் பண்ணிடும் போல இருக்குது இதே ட்ரெண்டில் போச்சுன்னா. ஸோ ருப்பி வந்து 85 தாண்டி 85.11 அந்த ட்ரெண்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஆசஞ்சரோட ஹெட்கவுண்ட் வந்து Q1 ஃபினான்ஷியல் 25 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது செகண்ட் குவார்டராட்டு வளர்ச்சியடைஞ்சிருக்கு. 24,000 மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆட்ரிஷன் ரேட்டும் 1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12% ஃபார் த குவார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டி இப்போ எம்ப்ளாயி கைவசம் அவங்கள்ட்ட 7,99,000 அவங்களோட எம்ப்ளாயி கைவசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆசஞ்சர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இதனால நாளைக்கு மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த கோல் இந்தியாவும் JK டயர்ஸும் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி நான் எடுத்து பார்த்தேன் அந்த ஸ்டாக்கில் JK டயர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 355 ரூபாவில் இருக்குது. 553 ரூபாவில் இந்த ட்ரெண்டுக்கு இறங்கியிருக்காங்க. பட் JK டயரோட வேல்யூஷன் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி சீப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்ச இதில் தான் இருக்குது வேல்யூஷன். 14 டைம்ஸ் P ரேஷியோ இருக்குது. ப்ரைஸ் டு புக் 2க்கு மேலே இருக்குது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது JK டயர்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரெஷரில் இருக்கிறாங்க டயர் கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ டயர் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது க்ரூட் ஆயில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் JK டயர்ஸ் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபேஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு 4% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு JK டயர்ஸ். அதனால் இப்போதைக்கு பொறுமை காக்கும் JK டயர்ஸில். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு JK டயர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வேல்யூஷன் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இல்லை, 14 டைம்ஸ் earningsல தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் லாஸ்ட் குவார்டர் இனி வர குவார்டர் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம JK டயர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. கோல் இந்தியா கேட்டிருக்கீங்க. கோல் இந்தியாவும் அதே சுச்சுவேஷன் தான். கோல் இந்தியா வந்து ஒரு PSU செக்டார் ஸ்டாக்கு. இதில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து இப்போ நான் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல இந்த 12 மந்த்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல டிவிடெண்டாக இப்போ லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் டிவிடெண்ட் 15 ரூபா கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க கோல் இந்தியா. முன்னாடியே கன்சிடர் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க கோல் இந்தியாவில். எகெயின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கோல் இந்தியாவை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி PSU செக்டார் ஸ்டாக்கெல்லாம் நிறைய பேர் டிவிடெண்டுக்காண்டியே கன்சிடர் பண்ணுவாங்க. கோல் இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸும் 391 ரூபாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 543 ரூபாலேருந்து இந்த ட்ரெண்டுக்கு இறங்கியிருக்கு. இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பொறுமையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த PSU செக்டாரில் நம்ம பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. பட் வேல்யூஷன் கோல் இந்தியாவில் வெறும் 6 டைம்ஸ் தான் earnings இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த ஸ்டாக்ஸில். ரிசல்ட்ஸ் வரட்டும். ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். Glenmark Pharmaவோட ஷேர் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ரீசன் பார்க்கும்போது 34% ஆஃப் த ஸ்டேக் வந்து O2 ரினோபிள் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனியில் இவங்க அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த Glenmark Pharma பண்ண அந்த கம்பெனி ரினோபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க. 1.99 crores அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அந்த அக்யூசிஷன் மூலமாட்டு கார்பன் நியூட்ரல் டார்கெட்டை 2030 நாங்கள் அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி Glenmark Pharma அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து Glenmark Pharmaceuticalsல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் செக்யூரிட்டிஸ் அவங்க வந்து சில அப்டேட்ஸை சொல்கிறாங்க. இதில் பார்க்கும்போது நிஃப்டி வந்து 2025 டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறது சேலஞ்சிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நம்ம இப்போ பார்த்துருப்போம் நம்மளோட மார்க்கெட் வேல்யூவேஷன் எபோவ் 22 இருக்குன்னு நினைக்கிறேன் வேல்யூவேஷன் P ரேஷியோ. ஆனால் அந்த மாதிரி டைமில் வந்து மார்க்கெட் பெருசாக இனி ஃபியூச்சரில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது $1 million கொஸ்டின் தான். அதனால இப்போதைக்கு தான் அதான் சொல்கிறது நம்மளாம் பொறுமையாட்டு. அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ஐ திங்க் வாரன் பஃபெட் தான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபியூச்சரில் கொடுக்குமான்னு தெரில. ஏன்னா இப்போ இருக்க வேல்யூஷனில் மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் போய் அந்த செக்மெண்ட்டில் டவுனில் நம்ம வாங்கி எகெயின் ஒரு மேலே பம்பப் ஆகி வர பட்சத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குமே தவிர பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் மார்க்கெட் இந்த 22 டைம்ஸ் earningsல எகெயின் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமாங்கிறது $1 million கொஸ்டின் தான். ஈஸ்மேட்டர் பிளானர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா OLX இந்தியா கூட நாங்கள் கொலாபரேஷனில் வரோம், இந்த ட்ராவல் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு அவங்க என்ன சொல்கிறது இந்த OLX மூலமாட்டு பண்ணுறதுனால 35 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஹோட்டல்ஸ் ஹாலிடே பேக்கேஜஸ் எல்லாமே இதில் புக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்மேட்டர் பிளானர் சொல்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட் இவங்க 21,000 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பீகாரில் அவங்களோட ரிஃபைனரி எக்ஸ்பான்ஷனுக்கு வேண்டியும் கேஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேண்டியும் 21,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பாரௌனி ரிஃபைனரியில் 9 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமும் 6 மில்லியன் டன்ஸ் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோகெமிக்கல் பிளான்ல ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 16,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டோட்டலாட்டு பீகாரில் 21,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆந்திரா பீகார் இங்கே வந்து ரேப்பிடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஓவராலாட்டு. அது மட்டும் இல்லாமல் 2004-06 வந்து அதை நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை நாங்கள் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி இன்றைக்கும் அடி தான் 1.5% காலி 1230 ரூபாயில் இருக்குது. இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 10 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கு.
1230 ரூபால இருக்கு. லோன் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ 1217 ரூபா. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். 43 லேக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 இயர்ஸில் லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்க் வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து ஃபீஸை வந்து நாளையிலேருந்து கொண்டு வராங்க, நியூ கிரெடிட் கார்டு ஃபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் வந்து ஃபீ போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 18% ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ் ரிடம்ஷன் 199 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய செக்மெண்ட்டில் கார்டை பொறுத்து வந்து அவங்க ஒரு சார்ஜ் வச்சு அதுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ கிரெடிட் கார்டுக்கான அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நடைமுறைக்கு வருது. அவங்க சொன்ன நியூ கிரெடிட் கார்டு ஃபீஸ் வந்து நாளையிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் பேங்க் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. என்டிபிசி வந்து பீகாரில் ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி குர்தீப் சிங், விச் மீன்ஸ் ஐ திங்க் சென்ட்ரல் மினிஸ்டர் நினைக்கிறேன், ஆக்சுவலி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் குர்தீப் சிங் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாட்டி இப்போ அதுக்கான லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கணும், அதுக்கு வந்து பீகார் கவர்மெண்ட் ஒதுக்குவாங்க. ஸோ ஓவராலாட்டி என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்ட் வந்து பீகாரில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டி என்டிபிசி இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது, பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. டாடா பவர் ஆல்ரெடி கன்சிடர் பண்ண, பட் அதோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு. பட் இப்போ என்டிபிசியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் அதை ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.